ஹலோ ஹலோ செக். திருமண திருப்பலி முன்னுரை. அதிகால பணி போல அழகான வாழ்க்கையின் அருமையான தருணம் இது. 1000 உறவுகள் அன்பாய் கூடிட, கோர்த்த மாலைகள் கழுத்தினில் மகிழ்ந்திட, ஆண்டவரின் அருள் பொங்கி வழிந்திடும் ஆனந்த காணம் இது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறள் வரிகளுக்கு ஏற்ப அன்போடும் அறத்தோடும் வாழ இல்வாழ்க்கையில் புக இருக்கும் செல்வன் இம்மானுவேல் ராஜா, செல்வி தங்க இலக்கியா இவர்களின் திருமண நிகழ்வில் பங்கெடுத்து கடவுளின் ஆசியையும் தங்களின் ஆசியையும் வழங்க வந்துள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், உறவினர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். திருமணம் ஒரு அருட்சாதனம். இறைவனின் பிரசன்னத்திலும் திருச்சபை முன்னிலையிலும் மணமகனும் மணமகளும் ஒருவரை ஒருவர் ஏற்று அன்பு செய்வதில் அடங்கியுள்ளது. அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நம்பும் அளவிற்கு அனைத்திலும் உறுதியாயிருக்கும். இரு மனங்கள் இணையும் இப்பொலிவான தருணத்தில்தான் அன்பின் வடிவம் முழுமையடைகிறது. இறைவனின் இணையில்லா அருளால், அன்பே உருவான இறைவனின் செயலால் இன்று திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாய் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க இருக்கும் அன்பு மணமக்களே, ஒருவருக்கு வாழ்வு கொடுப்பதல்ல திருமணம், ஒருவருடன் ஒருவர் வாழ்வை பகிர்வதே திருமணமாகும். அவ்வகையில் இந்நாள் வரை உங்களுக்காக வாழ்ந்த நீங்கள் இனிமேல் ஒருவர் மற்றவருக்காக வாழ அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இனி நீங்கள் அன்பு வாழ்வில் குன்றின் மேல் இட்ட விளக்காக, பூவும் மணமுமாக, நகமும் சதையுமாக இணைந்து அன்பினால் குடும்பத்தையே கோயிலாக்க கட்ட வேண்டும். நீங்கள் விட்டு கொடுத்து, தட்டி கொடுத்து, விட்டு பிடித்து வாழ வேண்டும். அன்பை தீபமாக ஏற்றி, அறிவை எண்ணெயாக ஊற்றி, பாசமே விளக்காக, குறைகளை பாராமல் நிறைகளையே நாளும் புகழ்ந்து, தவறுகளை கனிவுடனே கண்டித்து, தன் துயர் மறந்து ஆறுதலாக துன்ப நேரத்தில் தோள் கொடுத்து வாழ்தல் வேண்டும். 1000 காலத்து பயிர் அறுவடை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தங்களது பயணத்தை தொடங்க இருக்கும் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். விவேகமுள்ள கணவன் மனைவி கடவுள் அளிக்கும் கொடை என்பதை உணர்ந்து இவர்கள் வாழ அன்பும் அறமும் கொண்ட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பண்பையும் பயனையும் பெற்று பல 100 ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து இறையருள் இவர்கள் மீது சிறப்பாக பொழியப்படவும் ஆண்டவரின் ஆசீர் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வளர்ந்திடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். அருந்தவா
கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர். 7 பேர் வருவேன் இயேசு வழியிலே, இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகள் இமானுவேல், தங்கை இலக்கியா இவர்கள் இன்று தங்களுக்கென இணையை துணையை ஆண்டவருடைய முன்னிலையிலே தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் நம் பிள்ளைகளுடைய அன்புக்கு திகழ்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் அன்பினால் இணைக்கப்படும் இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாக, இறைவனுடைய அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை வளர்ந்தோங்கி இருக்கும்படியாக தூய பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். தூய மரணங்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின்
செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து உமது அடியார்கள் இம்மானுவேல் இதயா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப் பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் 26-31. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தின் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நஞ்சாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு
கன்னிகை ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ராயேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 31 மேலும் 13 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடு தாளமும் போலவனே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெற செய்யினும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டு இருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேன் நான் ஒன்றும் இல்லை. என் உடைமைகளை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையை சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேன் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சும் பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் உங்களுக்கு இவ்வாறு அன்பு செய்தேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இமானுவேல் ராஜா, தங்கை இலக்கியா இருவரும் ஆண்டவருடைய பேரன்பை சுவைத்து ஆண்டவரது அன்பிலே தங்கள் வாழ்க்கையை இனிமையான முறையிலே அமைத்து கொள்ளும் பொருட்டு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம். ஒரு திருமண நிகழ்வு என்பது இயல்பாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் என்றால், உறவுகள் ஒன்று கூடுவதற்கான ஒரு ஆசீர்வாதம். எனவே பெரியவர்கள் என்பது மட்டுமல்ல, திருமண வீட்டார் என்பது மட்டுமல்ல, உறவுகள், சொந்தங்கள் எல்லோருமே ஒன்று கூடி வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு திருமணத்திலும் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த சின்ன குழந்தைகள் வருகிற வரத்தை நாம் பார்க்க வேண்டும். அது இன்னும் பேரின்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தருகிறது. ஏனென்றால் அது ஒரு உறவு, ஒரு உரிமை. அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாதமாக இதான் பேச்சு. நான் லீவு. எதுக்கு லீவு? எங்கள் அத்தைக்கு கல்யாணம், எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம், எங்கள் சித்திக்கு கல்யாணம், நீ வந்துடணும். இப்போ மத்தியாலம் போல் பந்தி பரிமாறும் போது தான் நீங்கள் அதை பார்க்கணும். பெரிய ஆட்கள் வேக வேகமாக பரிமாறுவாங்க. அதில் ஒரு பொடுசு ஜக்கை கையில் வச்சுக்கிட்டே நிற்கும். எல்லாம் ஜக்கை கூட தண்ணி ஊற்றணும், நான் தான் ஊற்றுவேன். இதெல்லாம் நீ டம்ளரை வச்சுக்கிட மாட்டேன், கீழே விழுந்துடும், நான் தான் செய்வேன். ஏனென்றால் இந்த திருமணம் என்பது இயல்பாகவே தன்னுள்ளே ஒரு பூரிப்பையும் ஆசீரையும் பெற்றிருக்கிறது. எனவே இமானுவேல் ராஜா, தங்கை இலக்கியா, உங்கள் இருவருக்கும் ஆண்டவர் தருகிற ஆசீர் நிறைவாக இருக்கிறது. நாங்கள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உறவுகள் எல்லோரும் சேர்ந்து உங்களை திருமணத்திற்காக வாழ்த்துகின்றோம். ரைட் தானா? ஓகே, குட். இப்போ இந்த திருமணத்தில் எல்லோருக்குமான செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய கடவுள் 2 காரியங்களை இன்று நமக்கு தருகிறார். அருள் தந்தை அருளந்தோணி அவர்களோடு தான் பேசி கொண்டிருந்தேன். கடந்த முறை கல்யாணத்திற்கு அவர்களிடம் ஒரு விஷயத்தை குறித்து பேசினேன். அவர்கள் அதை மகிழ்ந்து உற்சாகமாக கொண்டாடினார்கள். எனவே இன்று அவர் ஒரு 2 வார்த்தையை சொன்னார், நல்லாக இருந்தது. இந்த 2 பேருடைய பேரை வச்சு தான் ஆரம்பித்தோம். தங்க இலக்கியா அப்படின்ன உடனே அவள் தங்க இலக்கியா அல்ல, தாங்கும் இலக்கியா அப்படின்னு அவர் சொன்னார். என்னையா தாங்கும் இலக்கியா அப்படின்ன உடனே பிள்ளை அன்பான பிள்ளை, உங்களுக்கு தெரியுங்களாண்ணே, அவ்வளவு அமைதியாக வந்தவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு வாய் வலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அது தங்க இலக்கியாவால் தான் முடியும். என்னம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னா ஒரு 10 தடவை கேட்பான். உட்காருங்க 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 அப்படின்னா நமக்கு மட்டும்தான் கேட்கும். 15 தடவை உட்கார சொல்லியிருப்பா, நம்ம உட்கார்றது வரைக்கும் இதுவா. எனவே அது ஒரு தங்க கட்டி என்பது தெரிந்த காரியம். எனவே தங்க இலக்கியா அது ஒரு தாங்கும் இலக்கியா அப்படிங்கிறதுனால இந்த தாங்கும் அன்பு அப்படின்னா என்ன அன்பு அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த ஒருவரை ஒருவர் தாங்குதல் என்பதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உன்னை தாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ லவ் யூன்னு அர்த்தம். நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் என்றால் உன் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன். நீ உயர்ந்து நிற்கின்ற பொழுதும் தாழ்ந்து நிற்கின்ற பொழுதும் நான் உன்னை தாங்குவதற்காக இருக்கிறேன். அதுதான் ஒருவர் ஒருவர் கொடுக்கின்ற வாக்கு. எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் சூசையப்பர். இந்த அன்னை மரியாள் சூசையப்பர் உறவிலே இந்த ஆளை கல்யாணம் கட்டினதுனால குழந்தைய எடுத்துக்கிட்டு போகணுமா, போன இடத்துல ஒரு வீடு கூட கிடைக்காது, சத்திரம் கூட கிடைக்காது, ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் குழந்தைய பெத்தெடுக்கணுமா, பிறகு எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு ஓடணுமா? 2 பேரும் ஒருவரை ஒருவர் தாங்கி கொண்டார்கள். குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. பொறுத்து கொள்ளுகின்ற அன்பு என்பதுதான் தாங்கி கொள்கின்ற அன்பு. யார் சரி யார் தப்புங்கிறது இல்லை.
பெத்லகேம் உன் ஊர் தானே, தாவீதின் ஊர் தானே, சூசை உன்னை கூட்டிக்கு வந்தோன்னா இங்கே ஒரு வீடு கூட நீ முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ண மாட்டியா? 9 மாதம் நான் வாரேன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு வீடு கூட ரெடி பண்ணாத நீ அப்படின்னு ஆரம்பித்து சண்டை போனால் எத்தனை நாள் ஓடி இருக்கும்? இல்லை. தாங்கும் அன்பு என்பது ஒருவர் என் நிலையில் இருந்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதுதான். அப்போ என்ன கேட்கக்கூடாதுன்னா, நீ எனக்காக இருப்பியான்னு கேட்கக்கூடாது, நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்வதுதான் தாங்கும் அன்பு. இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள், சரி நடந்தது நடந்து போச்சு, ஆண்டவராகிய கடவுள் நீதிபதி போல வந்து விட்டார், வெளியில் போ அப்படின்ட்டாரு. பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளோடு சேர்ந்து அவன் பாட்டுக்கு சத்தம் போடாமல் வெளியில் வந்தான். தாங்கும் அன்பு என்பது உடன் இருத்தல். தாங்கும் அன்பு என்பது எல்லா நேரத்திலும் தாங்குவதாக இருக்க வேண்டும். நல்ல காரியம் இருக்கிற பொழுது மட்டும் நான் என்றும், தீமை நடக்கிற பொழுது அல்லது ஒரு தாழ்வு நடக்கிற பொழுது நான் இல்லை நீதான் என்றும் ஒரு குடும்பத்தில் பேச்சு எழுந்தது என்றால் அது தாங்கும் அன்பு அல்ல. எனவே இந்த தாங்கும் அன்பை அன்னை மரியாள் காட்டியது போல, ஆதாம் ஏவாள் காட்டியது போல, பழைய ஏற்பாட்டில் இந்த தோபித்து புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அங்கே அந்த சாராவுக்கு ஒரு சிக்கல் உண்டு, ஆனால் தோபித்து தாங்குகிறவனாக இருந்தான். அதனால் இமானுவேல் ராஜா என்ன சொல்லணும்? நான் உனக்காக இருக்கிறேன். சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க பாப்பா. 3வது தடவை சொல்லும்போது அவளே வைக்க விட்டால. நான் உனக்காக இருக்கிறேன். இந்த வசனத்தை ஒவ்வொரு ஆணும் சொல்ல வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு, சரி நடந்தது நடந்து போச்சு விடு, ஆனது ஆட்சி போச்சு விடு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னுடையவனாக இருக்கிறேன் என்பதுதான் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கின்ற அன்பாக இருக்கின்றது. அதனால தம்பி கோயிலில் வச்சு சொல்லியாச்சுன்னா, இப்போ அவருடைய பேருக்கும் சாமி தான் விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இது தாங்கும் அன்பு தங்க இலக்கியா என்றால் இம்மானுவேலுக்கு என்ன தம்பி சொல்லுவேன் என்ற அழகாக சொன்னார். ஏன்னாச்சு இது தாங்கும் அன்புனா அது தங்கும் அன்பு. எப்படி இது தாங்கும் அன்புனா தங்கும் அன்பு. இதாவது சரி தாத்தான்னு வந்தது, எனவே தங்க இலக்கியா தாங்கும் இலக்கியான்னு சொல்லிடலாம். இது என்ன தம்பி இம்மானுவேல் ராஜாவுக்கு தங்கும் அன்புன்னு சொல்றியா அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். இம்மானுவேல் என்றால் கிறிஸ்மஸ் பூசை எல்லாரும் கேட்டிங்களா? இம்மானுவேல் என்றால் எல்லாரும் கிறிஸ்தவங்க வாழ்த்துக்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு தங்கும் கடவுளாக வருகிறார். எனவே இந்த தங்கும் கடவுள் என்றால் என்ன அப்படின்னா, இயேசுவை நோக்கி 2 சீடர்கள் வருவார்கள். யார் அனுப்புவா? திருமுழுக்கு யோவான் அனுப்புவார். அந்த போறான் பாரு, இனிமேல் அவனை பிடிச்சுக்கோங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நான் போய் சேர்ற காலம் என்று திருமுழுக்கு யோவான் தன்னோடு இருந்த 2 சீடர்களை இயேசுவை பார்த்து அனுப்பி விடுவார். உடனே இயேசுவிடம் 2 சீடர்களும் வந்து என்ன அப்படின்னு இயேசுநாதர் கேட்பார். அவங்க ரொம்ப விவரமான ஆட்க, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசு சொல்லுவார், நீ என்னோடு வந்து 2 நாள் தங்கியிரு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எல்லா பெண்ணுக்கும் திருமணத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். உங்கள் கணவர் யார் என்பதை உடனே நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். உங்களோடு பயணப்படுகிறவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு நீங்கள் அவரோடு தங்கி பயணப்பட வேண்டும், உடன் இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில், ஒரு காரியத்தில் ஒருவரை நீங்கள் தீர்ப்பிட முடியாது, தீர்மானம் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து எவ்வளவுதான் உட்கார்ந்து விளக்கி இருந்தாலும் சீடர்களுக்கு புரியாது. அவரோடு போய் தங்கி இருந்தார்கள். தங்கி இருந்த பிறகு போய் சொல்லுவார், நாங்கள் மெசியாவை கண்டோம். எப்படி மெசியான்னு தெரியும்? அவரோடு தங்கி இருந்தோம். எனவே தங்க இலக்கியா, தங்கும் இலக்கியா, தங்கும் அன்பு, நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, அவரிடம் நான் உங்களோடு இருக்கிறேன். சொல்லு, 3 தடவை சொல்லிடு. சொல்லு, சொல்லிட்டியா 3 தடவை? 2க்குள்ள வித்தியாசம் தெரியணும். அவர் சொன்னது என்ன சொன்னாரு? நான் உனக்காக இருக்கிறேன். இவா சொல்றது என்ன சொல்லணும்? நான் உன்னோடு இருக்கிறேன். 2க்கு வித்தியாசம் தெரியுதா? நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை ஆண்கள் சொல்ல வேண்டும், பெண்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, அவர் என்ன சொன்னாலும் ஆமா என்ன சொல்லணும்? நீ ஏற்கனவே நல்லா சொல்கிற பிள்ளை தான், அதனால் பார்த்துக்குவா. உன்னோடு இருத்தல். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உன்னோடு இருப்பதற்கான பயணம் என்பது தங்குகின்ற பயணம் என்று விவிலியம் முழுவதும் சொல்லித் தருகிறது. எங்கெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் என்று சம்பவங்கள் இருக்கிறதோ அது வாழ்வில் அன்பை வெளிக்காட்டுகிற சம்பவங்கள் அல்ல. எதெல்லாம் உடல் பயணிக்கின்ற சம்பவங்களாக இருக்கிறதோ, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன்.
என்ன நடந்தாலும் சரி, கொடுத்தவர் வாக்கு கொடுத்தவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறவர் அல்ல, கொடுத்த வாக்கிற்காக இருக்கிறவர். அப்போ தங்க இலக்கியா தாங்கும் அன்பிற்கு எடுத்துக்காட்டு, இம்மானுவேல் தங்கும் அன்பிற்கு எடுத்துக்காட்டு. எனவே தங்கும் அன்பு, தாங்கும் அன்பு, ரைட் தானே? நீ சொல்ல வேண்டிய வசனம் நான் உனக்காக இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. நீ சொல்ல வேண்டியது நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அனைத்து குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க இம்மானுவேல் ராஜா, தங்க இலக்கியா, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். இம்மானுவேல் ராஜா, தங்க இலக்கியா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? ஆம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். இம்மானுவேல் ராஜா என்னும் நான் தங்க இலக்கியா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். தங்க இலக்கியா என்னும் நான் இம்மானுவேல் ராஜா என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலை நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே,
உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தங்க இலக்கியா என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றுதல். ஒளி பிறந்தால் புதிய வழி பிறக்கும். ஒளி புதிய துவக்கத்தின் அடையாளம். அகமும் முகமும் மலர ஆண்டவர் அளித்த இந்நாளிலே திருமணம் எனும் அருட்சாதனத்தை நிறைவேற்றி உலகின் ஒளியாம் கிறிஸ்துவை பின்பற்றி இறைவார்த்தையின் ஒளியில் உங்கள் இல்வாழ்க்கை அமையட்டும் என்று கூறி ஆசி வழங்கும் நம் அருட்தந்தையர்கள் சார்பாக நமது மறை மாவட்டத்தின் பரிபாலகர் தந்தை அருட்திரு மோட்சராஜன் அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள். திருமணம் என்னும் அருள் அடையாளம் வழியாக இறை சந்நிதியில் இணைந்த இரு மனங்கள் இறைவன் காட்டும் ஒளியில் இணைந்தே பயணிப்போம், இணைந்தே வாழ்வோம் என்ற தம் இல்லற வாழ்வின் துவக்கமாய் இரண்டாம் திரியை ஏற்றுகிறார்கள்.
நட்சத்திர ஒளியாய் நிறைந்திருக்கும் வானம் போல் கிறிஸ்துவின் அருள் ஆசியோடு விண்மீன்களாய் திரண்டிருக்கும் எமது குடும்பத்தின் மூத்த அருட்தந்தை அந்தோணி குரூஸ், சித்தப்பா அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன், மாமா அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் ஒளியேற்ற அன்போடு அழைக்கிறோம். உலகனைத்தையும் படைத்த இறைவன் படைப்பின் மணிமுடியாய் மானிடரை படைத்தார். தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார். தங்களின் சாயலையும் பண்பையும் கொடுத்து வளர்த்த பெற்றோரை 4வது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தம் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசி வழங்கும் ஆண்டவரே, எம் இறைவா, கானாவூர் திருமணத்தில் மணமக்களுக்கு ஆசியளித்தது போல் இம்மணமக்களுக்கும் ஆசியளித்து உம் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று அவர்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை கைப்பிடித்து நடத்தும் தந்தையே எம் இறைவா, இந்த திருமணத்தின் மூலம் இணைந்த இரு குடும்பங்களும் இயேசுவின் மறை உடலில் இணைந்திருக்கவும், ஒருவரை ஒருவர் அன்பிலும் ஜெபத்திலும் தாங்கிக் கொள்ளவும், ஆறுதலாக இருக்கவும், குடும்பங்களில் உமதருள் நிறைந்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவுகளுக்கு உயிர் கொடுக்கும் அன்பு தந்தையே, இங்கு வந்துள்ள அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் நற்சுகமும் வளமும் பெற்று அனைவரின் குடும்பங்களும் உமது பேரன்பை நிறைவாய் பெற்று மகிழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே, எங்களை வெளியே நடத்துகிறவரே, உமது பிள்ளைகளை இம்மானுவேல் ராஜா, தங்கை இலக்கிய ஆகியவர்களை ஒன்றாய் ஒரு குடும்பமாய் இணைத்திருக்கிற நீர், உமது அருள் ஒளியை பெற்று அவர்கள் வாழ்வில் ஒருவருக்கொருவர் தாங்கி வாழுகிற புதிய இறை உறவிலும் மனித உறவிலும் நிலைத்து வாழ்கிற பாக்கியத்திற்காய் நாங்கள் வேண்டிய இந்த வேண்டுதல்கள் கேட்கிற அனைத்தையும் நிறைவாய்த்தரு அருளி உமது அன்பில் அவர்களை காத்து வழிநடத்த என்றென்றும் உம் தன் மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாய் இம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
காய்த்து கனிந்த கனிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மனை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக மரம் என்று ஆடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்குமே காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப் பெற்ற உமது பிள்ளைகளாகிய இவர்களை தந்தைக்குரிய பரிவிரக்கத்தோடு பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறை நிகழ்வுகள் வழியாக மீட்க பெற்ற உமது மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறை இயல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகம் ஆட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதொரு உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்த இவ்வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தி இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூறச் செய்தருளினீ. ஆகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே.
ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் புனிதப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகன் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவான் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரவைத் தந்தை மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன்னால் இருக்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து வேண்டுவோம். இப்பீடத்தின் முன் திருமணம் புரியும் இம்மணமக்கள் ஒருவர் மற்றவரோடு கொள்ளும் அன்பினால் இணைக்கப்பெற வேண்டுமென ஆண்டவரை மன்றாடுவோம். தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்தீர். இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்றச் செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பை ஒரு அடையாளமாக தந்தருளினீர். இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைபொருள் விளங்கச் செய்தீர். இம்மானுவேல் ராஜா, தங்கை இலக்கியா என்னும் உமது அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. உமது அடியார் தங்கை இலக்கியா மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை அணி செய்வாராக. உமது அடியார் இம்மானுவேல் ராஜா மீதும் உமது விண்ணக ஆசையை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராகவும் முன்மதியுள்ள தந்தையாகவும் தமது கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, உமது திருமுன் மன வாழ்வில் இணைக்கப்பட்ட இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகின்றார்கள்.
ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அருள்வேன் என மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை விசுவாசத்தை கண்ணோக்கி அவர்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் அடையாளமாக இத்திருச்சபைக்கு நிறைந்த சமாதானத்தை அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு அருளும் அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ்த்திக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும். எமக்கு அமைதி அமைதி அருளும். 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 இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாமனே விரும்பெறு பெற்றோர். இவரை நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்த என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலுக்கு நம்மை காத்திருந்த அன்புக்குரியவர்களே, இப்போது நடைபெறும் இந்த திருவிருந்தில் தங்களையே முழுமையாக தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் அருள் கூர்ந்து மணமக்களுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த இறைமக்களே, அன்பு நிறைந்த மணமக்களே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கென்று ஒரு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் திருமண வாழ்வை ஆசிர்வதித்து மனித வாழ்க்கையை இணைந்து வாழ்வதன் வழியாக ஆசிர்வாதமாக மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இணைந்து வாழுகிற வாழ்வை தருகிற இந்த நாளில் அன்பு பிள்ளைகள் இமானுவேல் ராஜா, தங்கை இலக்கியா தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் நாம் எல்லோரும் இங்கே ஒரே குடும்பமாக இணைந்து வந்து இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த கொண்டாட்டத்தில் இங்கே வருகை தந்து மணமக்களுக்காக ஜெபித்து பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை அந்தோணி குருஸ் அவர்கள், நம்முடைய குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தினுடைய முதல் குருவாகவும் வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்கள் எப்போதுமே அவர்களுடைய பணிகளை குறித்து, அவர்களுடைய திட்டமிடுதலை குறித்து, அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சரியாக நேர்த்தியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எப்போதும் அதை எந்த இடத்திலும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தந்தை அவர்கள் பணியாற்றிய எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த இடம் ஒரு தனித்துவமான பெயர் பெற்றதாக இருக்கும். இன்றைக்கும் அது புகழ்மிக்க ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதை நாம் அவர்களுடைய பணிக்காலத்தில் கண்டு உணர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருட்தந்தை நம்முடைய உறவினராக, நம்முடைய வழிகாட்டியாக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரும் கொடுப்பினையுமாக இருப்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அருட்தந்தை அந்தோணி குருஸ் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு அண்ணன் சூசை அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி உடைய நன்றிகளை தெரிவிப்பார்கள். இந்த நாளில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்மோடு கூட வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி மணமக்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகரும் புளியம்பட்டி பங்கு தந்தையும் என்னுடைய அன்புக்குரிய நண்பருமான அருட்தந்தை மோட்சராஜன் அவர்கள். தந்தை அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்றால் என்னுடைய தொடக்க காலத்திலிருந்தே இந்த நாள் வரையிலும் நாங்கள் இணைந்தே பயணிக்கிறோம். 11ஆம் வகுப்பிலே நாங்கள் ஒன்றாக படிப்பதற்காக சேர்ந்த காலம் தொட்டு இந்த நாள் வரையிலும் அன்பிலும் உறவிலும் பல காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இன்னமும் இந்த தொடர்ந்த பயணத்தில் நாங்கள் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிறேன். எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒருவராக எப்போதுமே எல்லாரையும் பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் எல்லாரையும் அன்போடு பெயர் சொல்லி அழைக்கிற, உறவு பாராட்டுகிற அன்புக்குரிய தந்தை அன்பு நண்பர் மோட்சராஜன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக எங்களுடைய அண்ணன் ராஜா அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைக்கு மறையுரை ஆற்றி நம்முடைய மனங்களில் நிறைந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள், மணமகளுடைய தாய் மாமன் சரிதானே, அது மிக முக்கியமானவர். அவர் எல்லா நேரங்களிலும் நம்முடைய மறை மாவட்டத்தில் மிகவும் பிரபலியமாக மறையுரை ஆற்றக்கூடியவர்கள். தந்தை அவர்களும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக படித்த காலங்கள், அந்த காலம் முதல் இன்று வரைக்கும் அந்த அன்பு தொடர்கிறது. அது பிறகு அவர்களுடைய வீட்டில் திருமணம் முடித்து அந்த உறவு பாராட்டிய பிறகு இன்னமும் அதிகமான உறவும் அன்பும் பெருகிவிட்டது. ஆகவே தந்தை ஜோசப் ராஜ் அப்படின்னு சொன்னாலே அவருடைய தனித்துவமான அன்பும் திறமையும் ஆற்றலும்
ஞானமும் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. உண்மையிலே நான் எப்போதுமே தந்தையவர்களுடைய அந்த ஞானமான காரியங்களை குறித்து வியப்பது உண்டு, பாராட்டுவது உண்டு. எந்த இடத்தில் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக துணிவோடு அதை நேர்த்தியாக கோர்வையாக சொல்வதற்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மிகுந்த நல்ல எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பு செய்து பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய தந்தை, நம்முடைய அன்பு நண்பர் அருட்தந்தை ஜோசப்ராஜ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம். அடுத்ததாக நம்மோடு கூட இணைந்து வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அன்புக்குரிய தந்தை அருள் அந்தோணி அவர்கள். உண்மையிலேயே எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒருவர். எப்போ பார்த்தாலும் எப்போதும் இணைந்தே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தம்பி அல்ஃபோன்ஸுடைய வகுப்பு தோழர். அது மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் ஒருத்தராக எப்போதும் எந்த நிகழ்விலும் இணைந்தே பயணிக்கக்கூடிய அன்புக்குரிய மருமகன் அருள் அந்தோணி அவர்கள். உண்மையிலேயே இந்த நாளில் அவர் நம்மோடு கூட இருப்பது, திருப்பலியிலே முன்னுரை கொடுத்து செபித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி மனநிறைவும் தருகிறது. தந்தை அவர்கள் கல்லிடைக்குறிச்சியிலே பங்கு தந்தையாக திருத்தலத்தினுடைய அதிபராக மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மிக எளிமையானவர், மிகவும் அன்புக்குரியவர், மிக நேர்த்தியாக எப்போதும் எந்த செயலையும் சரியாக செய்ய வேண்டும் என்று திட்டமிடக்கூடியவர். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று, அழைப்பு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இங்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்புக்குரிய மருமகன் அருள் அந்தோணி அவர்களுக்கு அன்பு தம்பி வெள்ளச்சாமி அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி நன்றியை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்மோடு கூட இணைந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய வருகை, அவருடைய உடனிருப்பு எப்போதுமே ஒரு மகிழ்வையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தில் தான் இருக்கிறோம் இப்போது. தந்தை அவர்களுடைய சொந்த ஊர் கருத்துப்பிள்ளையூரில் நான் 6 ஆண்டுகள் அங்கே பங்கு தந்தையாக பணியாற்றிய காலம் தொட்டு அவர்களுடைய குடும்பத்தை அப்போது இருந்தே மிகவும் நன்றாக அறிவேன். இப்போது எங்களுக்கும் அவருக்கும் இருக்குமான இந்த நட்புறவானது இன்னும் அதிகமான ஆழப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஒரு புன்னகை நிறைந்த அந்த முகத் தோற்றம், எப்போதுமே எளிதாக எல்லா காரியங்களும் எடுத்துக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம், எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பாக பழகுகிற ஒரு குணம், இது எல்லாமே தந்தை பிரான்சிஸ் சேவியர் இடத்துல இந்த நாட்களிலே அதிகமாக கண்டிருக்கிறேன். அவர் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த அன்பு தம்பி அல்ஃபோன்ஸ் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி நிகழ்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை லியோ அவர்கள். அவர் அவங்க ஊரில் நான் வந்து ரீஜென்சி பண்ணேன் சிங்கம்பாறை பங்கில். அந்த காலத்திலிருந்தே அப்போ தான் நான் கூர்மடத்துக்கு போகிறார், செமினரிக்கு படிக்கிறதுக்காக போகிற அந்த காலம் தொட்டே தந்தை அவர்களை அறிவேன். அதே போல் என்னுடைய கருத்தப்பிள்ளையர் பங்கிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் ஓராண்டு உதவி பங்கு தந்தையாகவும் அவர்கள் பணியாற்றினார்கள். பிறகு நம்முடைய பங்கிற்கே பங்கு தந்தையாக வருகை தந்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருகிறது. தந்தையவர்கள் எப்போதும் ஒரு புன்னகையோடு எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்கள். நிறைய நானும் அவரும் இணைந்து நிறைய பல பணிகளை கருத்தப்பிள்ளையில் செய்திருக்கிறோம். அதன் பிறகும் இப்போது வரைக்கும் ஏதாவது ஒரு காரியம் என்னால் இணைந்து திட்டமிடுகிற, செய்கிற, பேசுகிற, கலந்துரையாடுகிற ஒரு பக்குவம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு குறித்து பேசுகிற காலம் தொட்டே மிகச்சிறப்பான ஒத்துழைப்பு தந்து, இது இப்படி இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டார். அன்புக்குரிய தந்தை, அன்பு தம்பி லியோ அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், மணப்பெண்ணினுடைய சித்திமார்கள் இல்லையா, அவங்களும் இருவரும் ஒரே இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வண்டானம் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் இங்கே வருகை தந்து இந்த வழிபாடுகளை கவனித்து கொண்டது, குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் ஒருங்கிணைந்து செய்வது உண்மையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறது. அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஜெய்சீலி சிஸ்டர், அப்புறம் ஜோசப் தங்கச்சி வாங்க, அப்புறம் அருட் சகோதரின்னு ஒருத்தாங்க,
ஷீலா, சீதாவா? ஏதோ ஒன்று வரட்டும். வாழ்த்துக்களை தெரிவி கரங்களை தட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஒரே ஆள் தான், நான் போடுங்க, இன்னொரு ஆள் வந்து போடா. வாங்க. அடுத்து நீங்கள் போடுங்க பக்கத்தில். கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அருட்சகோதரிகளோடு இணைந்து வந்து இசை மீட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மணமக்களை வாழ்த்துவதற்காக இரு வீட்டாரும் இணைந்து உறவுகளாக சொந்த பந்தங்களாக நீங்கள் எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த விழா நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் பல நிலைகளில் பல்வேறு சூழ்நிலைகளில் தயாரித்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். இந்த திருப்பலி முடிந்த பிறகு நடைபெறுகிற உறவு கொண்டாட்டத்தில் உணவின் விருந்தில் எல்லோரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தவும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமண அருள் அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள மணமக்கள் உம்மிடம் என்று பற்றுதல் கொண்டிருக்கவும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான மணமக்களுக்கு இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதத்தில் வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தனது மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் என்றென்றும் இரக்கத்தோடு துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் என்றும் அன்பை உங்கள் இதயங்களில் பொழிந்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.